இன்னைக்கு நான் வீடியோவில் நான் ஃபீல் பண்ண சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்சவங்க சில பேர் வருவாங்க, பிடிக்காதவங்க சில பேர் வருவாங்க, தெரிஞ்சவங்க சில பேர் வருவாங்க, தெரியாதவங்க சில பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் நான் அவங்கக்கிட்ட நின்று பேசிட்டு போவேன். இதே இது நம்மளுக்கு பிடிக்காதவங்க சில பேர் வராங்கன்னா என்ன பண்ணுவோன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளை கண்டுக்காத மாதிரி நம்ம ஃபோன் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம அவங்கள க்ராஸ் பண்ணி போயிடுவோம். ஒன்ஸ் இந்த மாதிரி போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வீட்டுக்கு போன அப்புறம் என்ன யோசிப்போம்னா கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட இருந்து பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அவங்க சிரிக்கலையே அதனால நம்ம பேசாமல் வந்துட்டோமே, அவங்க நம்மளை பார்க்கலையே அதனால பார்க்காம வந்துட்டோமேன்னு சொல்லி நினைப்போம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இதை ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணேன். அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணோன்னே அவங்க என்னையே கண்டுக்காமல் போயிட்டாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டாவது வாட்டியும் நான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணேன். என்னை பார்த்து அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட போய் பேசலை, ஒரு மீடியேட்டரும் எங்களுக்குள்ளே இல்லை, நான் அவர்கிட்ட போய் ஒரு சாரி கூட சொல்லலை. ஆனால் அவரும் நானும் இப்போ க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ ஒரு ஸ்மைல்னால என்னால் இவ்வளோ விஷயத்த என்னால் கவர் பண்ண முடியுமானா ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ப்ரெஷர்லையோ காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன்லேயே இருப்போம். இதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்களும் சரி நானும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் அப்படி பண்ணிங்கன்னா அவங்க அவங்களோட மூடும் சேஞ்ச் ஆகும், நம்மளோட மூடும் சேஞ்ச் ஆயிரும். இதனால ஸ்மைல்னால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒர்க் ப்ரெஷர் வேற, ஸ்மைல் வேற. இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம். ரெட் சிக்னல் போட்டாங்க நிற்கிறோம். இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படா அது க்ரீன் ஆகும்னு சொல்லி அந்த சிக்னலே பார்த்துட்டு டென்ஷனில் நிற்போம். இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல். நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது, ஹெல்மெட் போட்டிருப்போம், மாஸ்க் போட்டிருப்போம், எப்படி சார் சிரிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ரெட் சிக்னலே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கூடும், டென்ஷனும் கூடும். அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்க, நீங்கள் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறது தப்பு கிடையாது. டென்ஷனாக இருந்தாலும் ஸ்மைல் பண்ணலாம், அது வேற இது வேற. அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம், அழகாக ட்ரெஸ் பண்ணி போவோம். எதுக்காக போகிறோம்? நம்மள நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லி போகிறோம். அது மாதிரி போகும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போய் பேசுவோம். எப்படி இருக்கீங்க என்ன சொல்லி பேசுவோம். இப்போ தெரியாதவங்ககிட்ட நம்மளுக்கு பேசணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எப்படி போய் பேசுறது, பேசுனா நம்மளை அசிங்கமாயிருமோ, நம்மளை கண்டுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களில் இருக்கும். இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள கண்ணை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. இந்த ஸ்மைல் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிடும். இந்த ஸ்மைல்னால எப்படி சார் டிஸ்டன்ஸ் கம்மி ஆகும்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒன்ஸ் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஈஸி டு அப்ரோச். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதே தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. நம்ம போய் பேசிட்டா அவங்க பேசாமல் போயிட்டா சரி, நீங்கள் பேசவோ இது பண்ணவோ வேணாம். ஸ்மைல் பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கம்மியாகி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்கள் ஸ்மைல் ஒரு பாசிட்டிவான சிக்னல் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் பேக்கும் பாசிட்டிவாக சிக்னல் தான் வரும். நீங்கள் பேச வேண்டாம், உங்களுக்குள்ள மீடியேட்டர் தேவையில்லை, ஹை தேவையில்லை, இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்மைல் போதும். இந்த ஸ்மைலை வச்சு நான் என்னோட சர்க்கிளில் இப்போது நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன். எனக்கும் அவங்க நல்ல அப்ரோச்சில் இருக்காங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்களோட சர்க்கிள் எப்படி பெருசாகுதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் தனிமை கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. நம்ம தான் அவங்கள கண்டுக்காமல் போயிடுறோம். அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி. உங்களோட இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.